சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக அந்த நிறுவன உயரதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுங்காச்சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் எந்த தீர்வும் எட்டப்படாமலேயே இருந்தது. இதைத் தொடர்ந்து போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காணுமாறு அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, தாமோ அன்பரசன், சிவி கணேசன் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இருங்காட்டுக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் சாம்சங் நிறுவனம் மற்றும் தொழிலாளர் பிரதிநிதிகள் ஆகியோருடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியிலேயே முடிந்தது. இதனைத் தொடர்ந்து சாம்சங் உயரதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் 3 அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். இதையடுத்து பேட்டியளித்த சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கை தொடர்பாக சாம்சங் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர்கள் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். அந்த அடிப்படையிலே எல்லோரும் இருந்து இன்றைக்கு எங்களோடு பேசினார்கள். பேசுகிற போது எங்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள். முழுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் என்ன நடந்தது, 16 ஆண்டுகளாக சங்கம் வைக்காத நாங்கள் ஏன் சங்கம் வைத்தோம், எப்படி சங்கம் வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்று அவர்களுடைய குறைகளை முழுமையாக சொன்னார்கள். அமைச்சர்கள் நிதானமாக பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும், விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டார்கள். நிச்சயமாக கொண்டு வரலாம், எங்களுக்கும் அதுதான் விருப்பம். ஆனால் சட்டப்படி சங்கம் என்ற பிரச்சனை, அதே மாதிரி சட்டத்தில் இருக்கிறதுக்கு மேல் எதையும் நாங்கள் கேட்கவில்லை. அது குறித்து நீங்கள் நிர்வாகத்தோடு பேசி உங்கள் பதிலை சொல்லுங்கள், அதற்கு பிறகு என்னவென்று பார்க்கலாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிர்வாகத்தோடு பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகத்தோடு பேசிய பிறகு அவர்கள் கருத்தையும் கேட்டு பிறகு எங்களிடம் அவருடைய கருத்தை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு என்னவென்று பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நடந்தது. இல்லை முடிவு ஒன்றும் எட்டப்படலை. எங்களுடைய கருத்தை முழுவதையும் கேட்டிருக்கிறார்கள்.